ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம் ஸ்தோத்திரத்தோடு பொறுமையாயிருப்போம். 2 நண்பர்கள் வியாபாரத்திற்காக வெளிநாடு ஒன்றிற்கு விமானத்தில் பயணம் செய்தார்கள். அதில் ஒருவர் ஆண்டவரை அறிந்த விசுவாசி. திடீரென ஏற்பட்ட விமான கோளாறு காரணமாக 2 நாள் தாமதமாக போய் சேர்ந்தார்கள். இதற்குள் ஒருவர் புலம்பி தீர்த்து விட்டார். ஐயோ, நம் வியாபாரமெல்லாம் வீணாகிறதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். விசுவாசியோ ஆண்டவருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு தோத்திரம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். பக்தி இருக்க வேண்டியதுதான், ஆனால் பைத்தியமாக கூடாது என்று மற்றவர் கேலி செய்தார். அவர்கள் வந்து சேர்ந்தபோது ஹோட்டலுக்கு முன் ஏராளமான கூட்டம், தீயணைப்பு வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. போய் பார்த்தால் முந்தின நாள் அந்த ஹோட்டல் தீப்பிடித்து முழுவதுமாக எரிந்து சாம்பலாய் இருந்தது. அதிலிருந்த ஏராளமானோர் மரித்து போயிருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த அவ்விசுவாசியும் சொன்னார், கர்த்தருக்கு தோத்திரம், காலதாமதமாக வந்தபடியால் இறந்தவர்களுடைய பட்டியலில் நம் பெயர் இல்லை, நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆண்டவருடைய இறை உறவுகளே, ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி ரோமர் 8:28 வாசிக்கிறோம். சகலமும் என்றால் அதில் தீமையான காரியங்களும் நாம் விரும்பாத சந்தர்ப்பங்களும் அடங்கும். நன்மை நடக்கும்போது சந்தோஷப்படுவதும், தீமை நடக்கும்போது ஆண்டவரிடத்தில் முறுமுறுப்பதும் சாதாரண மனிதனுடைய சுபாவமாயிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளை எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாதவர்கள் தங்கள் சுய முயற்சியில் இறங்குகிறார்கள். ஆண்டவருடைய கிரிகைக்காய் காத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் நிச்சயம் தோல்வியை சந்திப்பார்கள். யாக்கோப்பு 5:11 யோபின் பொறுமையையும் ஆண்டவருடைய செய்கையின் முடிவையும் குறித்து சொல்லி பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. தீமையான நேரத்திலும் கூட தோத்திரத்தோடு பொறுமையாய் இருந்து ஆண்டவருடைய செய்கையின் முடிவை கண்டு சந்தோஷப்படுவோமாக. நாளைய தினத்தில் சரியாய் காலை 5:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் ரெவரண்ட் எஸ். பால் தினகரன், திருவில்லிபுத்தூர்.